ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நிறைய மில்லட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய பருப்பெல்லாம் போட்டு ஒரு தோசைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் தோசை கொஞ்சம் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே ஸ்டைலில் பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசை ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு தோசை ட்ரை பண்ணியிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி ஆர் இட்லி அரிசி, அதே 3/4 டம்ளரில் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு அண்ட் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, மற்றதெல்லாம் 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். என்னென்னா கோதுமை, கருப்பு உளுந்து அண்ட் வெள்ளை உளுந்து, ராகி, வேர்க்கடலை ஒரு 1/4 டம்ளர் போட்டிருக்கேன், பச்சை வேர்க்கடலை, அவல் எடுத்திருக்கேன், கட்டி அவல் வந்து கடைசியாக கூட அரைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஊற வச்சா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். ஒரு 4 வரமிளகா ஊற வச்சுருக்கேன். இதுலேயே அரைக்கும் போது வரமிளகா தேவைப்பட்டுச்சுன்னா காரத்துக்கு மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு எல்லாம் இந்த அளவு போதும். இனிமேல் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் அரைக்கிறீங்கன்னா இந்த அளவெல்லாம் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதெல்லாம் காலையில் ஊற போட்டது ஒரு 4 to 5 மணி நேரம் ஊறினா போதும். இது என்னென்ன போட்டு அரைக்கிறேன்னா, முதல் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கிறேன், ஒரு 1/4 மூடி தேங்காய், அப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தா அந்த வரமிளகாவை உள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரம் தேவைப்பட்டுச்சுன்னு இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் கூடி ஒரு வரமிளகாவோ 2 வரமிளகாவோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி அரைக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். நம்ம தோசைக்கு அடை தோசை மாதிரி வரதுனால கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்தால் நல்லாயிருக்கும். இஞ்சி இருந்தால் ஒரு துண்டு இஞ்சி கட்டாயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இஞ்சி இல்லாதனால ஆட் பண்ணல. இந்த அரைக்கும் போது இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய பருப்பெல்லாம் போட்டிருக்கோம். அதனால நம்ம தேங்காயெலாம் அரைக்கும் போது ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி, ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு தோசை பதத்துக்கு மாவை கலக்கி வச்சுட்டு ஒரு 1/2 hour to 1 hour வச்சுட்டு தோசை ஊற்றுறீங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக வேணுனாலும் வரும், இல்லை மெதுன்னு ஊற்றினாலும் சூப்பராக வரும். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour வச்சுருந்தா கூட போதும். அதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா தோசை சூப்பராக வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அத்தனை வகையான நம்ம தானியெல்லாம் போட்டிருக்கோம், மில்லட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இது ஒன்று இல்லை 2 சாப்பிட்டாலே ஈவினிங் டின்னருக்கெல்லாம் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். மெயினாக ஹெல்த்தியான தோசை இது. எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பண்ணாலும், என்ன தான் பூரி சப்பாத்தி எந்த மாதிரி டிஃபன் பண்ணாலும் எப்படியோ தோசை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் வீக்லி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி தோசை சாப்பிட்டுட்ருக்கோம். டெய்லி ஒரே மாதிரி அரிசி மாவு தோசை சாப்பிடாமல் இந்த மாதிரி மில்லட்ஸ் தோசைலாம் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு சுடும்போது மேலே நெய் போட்டுக்கோங்க, இல்லாட்டி சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா பட்டர் தடவி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இட்லி பொடி இல்லாட்டி ஏதாவது தேங்காய் சட்னி, சாம்பார், அது ஏதாவது தொக்கு, தயிர் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.